இப்போ பொறையுடைமை என்ற அதிகாரத்திலேருந்து 5 திருக்குறள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திருக்குறள் என்னன்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதோட விளக்கம் என்னன்னா, நிலமானது தன்னை தோண்டுபவரை தாங்குவது போல தம்மை இகழ்வரை பொறுத்து கொள்வது சிறந்த செயலாகும். 2வது திருக்குறள் என்ன, பொறுத்தல் இறப்பினை என்று அதனை மறுத்தல் அதனினும் நன்று. இதோட விளக்கம் என்னன்னா, ஒருவர் தமக்கு செய்யும் தீமையை பொறுத்துக் கொள்வதை விட மறந்து விடுவது நல்ல செயலாகும். 3வது திருக்குறள் என்னன்னா, இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இதோட விளக்கம் என்னன்னா, விருந்தினரை வரவேற்க முடியாத நிலை ஒருவனுக்கு வறுமையை விட மிகப்பெரிய வறுமையாகும். அதுபோல் அறிவு இல்லாதவர்கள் செய்யும் குற்றத்தை பொறுத்துக் கொள்வது வலிமையுள் சிறந்த வலிமையாகும். 4வது திருக்குறள் என்னன்னா, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இதோட விளக்கம் என்னன்னா, நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க பொறுமையை இழக்காமல் காத்து கொள்ள வேண்டும். 5வது திருக்குறள், ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. இதோட விளக்கம் என்னன்னா, தீமை செய்தவரை பொறுத்து கொள்ளாது தண்டிப்பவரை மதிக்க மாட்டார்கள், ஆனால் அத்தீங்கை பொறுத்து கொண்டு செல்பவரை பொன்னை போல மதித்து போற்றுவர்.